காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுமா? ஏன்னா திமுக வந்து போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அருமை சகோதரரும் நண்பருமான ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் அகால மரணமடைந்தது துர்பாக்கியவசமானது, வருந்துவதற்குரியது. ஏற்கனவே அவருடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அங்கே இயற்கை எழுதினார். இந்த துயரமான சூழ்நிலையில் ஈவி.கே. இளங்கோவன் நிறுத்தப்பட்டார். அவரும் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த காலத்துக்குள்ளேயே இயற்கை எழுதியிருக்கிறார். இது காங்கிரஸுக்கும் நேர்ந்திருக்கிற ஒரு அவலமான சோதனையான காலகட்டமாகும். அவருடைய குடும்ப ஈவி.கே. இழப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கூட பெரிய இழப்பாகும். எனவே இடைத்தேர்தல் வருகிற போது அந்த தொகுதியில் எப்போதுமே அது ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி அல்லது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்கிற முறையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று தான் காங்கிரஸ் தோழர்கள் விரும்புவார்கள். கூட்டணியில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட வெற்றி பெற்ற இடங்களிலே ஈரோடு தொகுதி ஒன்று. எனவே அப்படி காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புவது வாடிக்கை தான், சகஜம்தான். இருந்தாலும் இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்குற போது திரு ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார், இது கூடி பேசி கலந்து பேசி முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் ஏற்றிருக்கக்கூடிய பெரிய கட்சியாகும். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள், அந்த திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் காங்கிரஸில் டெல்லி தலைமை, தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி எல்லாம் சேர்ந்து இறுதி முடிவு கலந்து பேசி எடுக்கப்படும். இல்லை, ஒருவேளை திமுக தான் அந்த இடத்துல போட்டியிட விருப்பப்பட்டால் காங்கிரஸ் வந்து ஒத்துழைக்கும், ஒருமித்த கருத்து நிலவுமா? யார் போட்டி தேர்தலில் வந்து முடிவு பண்ணி, ஒரு கூட்டணிக்குள்ளே முடிவு பண்ணி வேட்பாளர்கள் அப்படின்னு நிறுத்தப்பட்ட பிறகு அந்த வேட்பாளருக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் வேலை பார்த்து ஒத்துழைத்து வெற்றி பெற செய்வது கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய கடமையாகும். அதனால் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வேலை பார்ப்போம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரை நிறுத்துறங்கிறத திமுக காங்கிரஸ் பேசி இது சம்பந்தமான இறுதி முடிவு செய்யப்படும். இறுதி பேசி முடிவெடுத்து யார் வேட்பாளர் என்று வந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து தான் வேலை பார்ப்போம், வெற்றி பெற வைப்போம். வெற்றி பெறுவதும் என்பது உறுதியானது, நிச்சயமானது.